அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்கு நாடகம் ஆடுவதை கண்டு சரியான முடிவெடுப்பதோடு மட்டுமல்லாது நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் இறுதியும் 2024ஆம் ஆண்டின் துவக்கமும் எப்படி அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அதீதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி 5லும், குரு 7லும், ராகு 6லும் இருப்பதோடு மட்டுமல்லாது செவ்வாய், சூரியன் போன்ற கிரகநிலைகள் 3ல் இருப்பது மிகப்பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களும் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. நன்கு நாடகமாடுவதை கண்டு முடிவெடுக்கும் நேரமாகவும் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் தருணமாகவும் இந்த வருடத்தின் இறுதியில், அதாவது 2023ஆம் ஆண்டின் இறுதியும் 2024ஆம் ஆண்டு துவக்கமும் எப்படி அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். அதாவது 27/12/2023 முதல் 2/1/2024 வரை எப்படி அமைகிறது, இந்த 7 நாட்கள்ல கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு மேசராசியில் விரைவாக நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பில் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் சஞ்சரிக்கிறாருங்க. குரு தனது பலத்துடன் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குருவினுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே குரு பகவான் எதிர்பாராத நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் மிதுனம், கடகம் மற்றும் சிம்மம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான காரியங்கள்ல இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை கண்டு அவற்றை எப்படி சரிவர நேர்த்தியாக செய்வது என்ற ஒரு சிறந்த வலுவான ஆற்றலை கொடுக்கக்கூடிய வகையில் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வாரமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த வாரத்தில் பல தடைகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறதுங்க. 2024ஆம் ஆண்டின் துவக்கத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை மகிழ்ச்சியாக பெறக்கூடிய ஒரு தருணமாக சந்திரன் அமைத்து கொடுக்க போகிறார். சந்திரனின் அமைப்பு பல்வேறு விதமான காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசியில் மோட்சக்காரகரான கேது சஞ்சரிக்கிறாருங்க. கேதுவின் அமைப்பு அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் பல தடைகளை விலக்குகிறது. அதிலும் குறிப்பாக எதிர்மறையான கவலையான பயங்களை நீக்கி ஒரு செயல் செய்வதற்கு முன் அந்த செயல் குறித்த எதிர்மறையான சிந்தனைகளை தோற்கடிக்கிறாருங்க கேது. எனவே ஒரு செயலை துணிந்து செய்து அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நிறைந்து கொடுக்கிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. ராகு சமபலம் பெற்ற குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் பல தடைகளை தகர்த்தெறிகிறாருங்க. நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் எதிர்பாராத நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். எனவே இந்த வருடத்தின் இறுதியிலும் 2024ஆம் ஆண்டின் துவக்கத்திலும் நல்ல ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது நிஜ வாழ்க்கையில் சமபலம் பொருந்திய கிரகநிலைகளில் சஞ்சரிப்பதால் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று சுக்கிரன் விருச்சிக ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது அறிவுக்கு அதிபதியும் வித்யாகாரமாக இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. ஏனென்றால் இரு சுப கிரகங்களும் இணைவது இந்த வாரத்தில் ரெட்டிப்பு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சந்திரன். அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சரிப்பது ரெட்டிப்பு நன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மகிழ்ச்சியாக பல நன்மைகள் நிறைந்து உருவாகக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நன்கு நாடகமாடவர்களிடமிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு மட்டுமல்லாது திடீர் திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்கள்
புரிதல்கள் உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறதுங்க. அது மட்டுமல்லாது சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நேரமாகவும் அமைய போகிறது. பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளில் உள்ள தடைகளை நிவர்த்தி செய்து சரியாக தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றலை கொடுக்கின்றனர். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. செவ்வாய் தனுசு ராசியில் சஞ்சரிப்பது தடுமாற்றங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறதுங்க. எதிராக பல சூழ்ச்சிகள் நிறைந்த விஷயங்களை கண்டுகொள்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தில் பல கிரக நிலைகள் நட்பு கிரகத்துடனும் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த வாரமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் நன்கு நாடகமாடவர்களை கண்டு சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது. பல தடைகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதே போன்று நவகிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக கருதக்கூடிய சனி கும்பத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. கும்பராசியில் சனி சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனி பகவான் மற்ற ராசிகளில் சஞ்சரிப்பதை விட கும்பத்தில் இருக்கும் போது பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருப்பாருங்க. எனவே இந்த தருணத்துல உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறந்த மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் அதில் சரியான முடிவும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமைய போகிறது என்பதை சனி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். சனியின் அமைப்பு பல மாற்றங்களோடு சேர்ந்த முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி 27/12/2023 முதல் 2/1/2024 வரை கிரகநிலைகளின் அமைப்பு உள்ளது. துலாம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நவ கிரகங்களில் ராகு கேது போன்ற நிழல் கிரகங்கள்ல ராகு மிக வலுவாக 6ல் இருந்தாலும் மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருக்கிறாருங்க. கேது ஒருவரை தவிர மற்ற அனைத்து கிரக நிலைகளுமே அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்கக்கூடிய இனிமையான வாரமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வருடத்தின் இறுதியிலிருந்து அடுத்த வருடத்தின் துவக்கத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி கிடைப்பதோடு மட்டுமல்லாது நலகாலம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் மிக வலுவாக சந்திரன் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். 10ல் ஆட்சி பலமும் அதற்கு பிறகு லாபஸ்தானத்திலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. இது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. சனியின் அமைப்பு பல்வேறு விதமான நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முழு சுபகிரகமும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய குரு 7ல் இருக்கிறாருங்க. எனவே எதிர்பாராத அதிரடியான மாற்றங்கள் பெறுவதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்கிறார். தனஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பது கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும், வருமானம் அதிகரிக்கும், பொருளாதார ரீதியாக முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல செய்திகள் இந்த தருணத்தில் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறதுங்க. புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்பை 3ல் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு சுப விரயங்களும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகிறது. ஏனென்றால் மிக வலுவாக கிரகநிலைகளின் அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு அதீத நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த வாரத்தை மேலும் நன்மை நிறைந்த வாரமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் சுற்றுலாக்கள், ஆன்மீக சுற்றுலாக்கள் அல்லது பல்வேறு விதமான மகிழ்ச்சி நிறைந்த பொழுதுபோக்கை மேற்கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது இந்த வருடத்தின் துவக்கத்தில் 2024ஆம் ஆண்டின் துவக்கத்தில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.